Hi friends, Radhe Krishna, Radhe Krishna, Radhe Krishna. Welcome to our Satvik Samayal. அண்ணாச்சி பூ 12 எடுத்திருக்கேன். இது ஒரு 20-25 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதால் 40 ml சீரகம், 40 ml பெருசீரகம், 40 ml தனியா, 40 ml லவங்கம். இது ஒரு 15 எடுத்திருக்கேன் பெரிய ஏலக்காய். சின்ன பச்சை ஏலக்காய் 20-22 எடுத்திருக்கேன். இது பட்டை இவ்வளோ எடுத்திருக்கேன். இது இருக்கும் ஒரு 25 கிராம் இருக்கும். அதே மாதிரி இது 40 ml எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இதை போட்டு இதை ஜாதிக்காய் இது என்ன ரெண்டு ஜாய்ஃபல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணணும். 10-15 இந்த தேஜ் பத்தான்னு சொல்லுவாங்க. இது எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை இதை வந்து நல்லா இடிச்சுக்கிட்டு தான் மிக்சியில் போடணும், இல்லைன்னா மிக்சி பிளேடு கராப் ஆகிடும். லைட்டாக சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை அப்போ தான் கிரைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக பவுடர் ஆகிட்டு கிடைக்கும். இந்த மாதிரி இதை உடச்சிக்கணும். இங்கே பாருங்கள் இதனுடைய கலர் எப்படி இருக்குன்ட்டு. இது உடைச்சா தான் இதில் வந்து கெட்டு போனதும் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது, எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இதுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டு. இது எவ்வளோ கருப்பாக இருக்குது. இது கெட்டு போனது, அதனால் இதை தூக்கி போட்டுடணும். இதுதான் நம்ம வந்து மசாலாவில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது தனியா பவுடர். எனக்கு வீட்டில் தான் நான் அரைக்கிறது தனியா பவுடர். அதையும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டோம்னாக்கா அதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மெஷினில் கொடுத்து அரைக்கணுன்னா வெயிலில் காய வச்சா போதும், 2 கிலோ 3 கிலோ வாங்கி. பட் அவ்வளோ வந்து சிங்கிள் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு, ஒருத்தர் 2 பேர் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோ யூஸ் ஆகாது. இதுவே எனக்கு 2 மாதம் வரும். 1/2 கிலோ தனியா இது இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணி வீட்டிலேயே அரைச்சிக்குவேன். நான் மெஷினில் கொடுத்து அரைக்கிறத வெறும் மிளகாத்தூளும் மஞ்சளும் தான் வாங்கி, மழை காலமாக இருந்து தீர்ந்து போச்சுனாக்கா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி மெஷினில் கொடுத்துருவேன். அப்படி இல்லை வெயில் இருக்குதுனாக்கா கொஞ்சம் வெயிலில் டேரிஸில் கொண்டு போய் வெயிலில் கொஞ்சம் காய வச்சு 2 கிலோ 3 கிலோ மிளகா 1 கிலோ மஞ்சள் வாங்கி அரைச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அதுவும் எனக்கு 2-3 மாதம் வரும். ஸோ நான் கடையில் எந்த ஒரு மசாலா பவுடரும் நான் வாங்குறது இல்லைங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா கடையில் எல்லாமே கலப்படம் தான். அவங்கவுங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் எப்படி போனால் பரவாயில்ல, கலப்படம் பண்ணி காசு ஆக்கிடணும். அதனால தான் நானே வீட்டில் பண்ணிக்கிறது. இந்த பேர் ஜாவித்ரி சொல்லுவாங்க. இதை நான் ஒரு 5 போட்டிருக்கேன். இது மாதிரி நான் 5 போட்டிருக்கேன் இந்த மசாலாக்குள்ளே. அதை சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ இதை எடுத்து இதில் மிக்சியில் போடும்போது தான் ஐயோ நம்ம இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு ஞாபகம் வந்துடுச்சு. இது 5 போட்டிருக்கேன். ஜாவித்ரி இது பேர். நல்ல மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி கொஞ்சம் ஃபேன் காற்றுல அப்படியே கொஞ்சம் நார்மல் கூலான பிறகு அந்த பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். தனியாக போட்டு இப்போ அரைக்கிறோம். நம்ம தனியாக போட்டிருக்கேன் இப்போது.
ஃபைன் பவுடர் சூப்பராக அரைப்பட்டுருச்சு. தனியா பவுடர், இது செகண்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. நல்லா ஹோம்மேட் தனியா பவுடர், ஹோம்மேட் கரம் மசாலா, ஹோம்மேட் தனியா பவுடர். கரம் மசாலா ஸ்டோர் பண்ணியாச்சு, தனியா பவுடர் ஸ்டோர் பண்ணியாச்சு, தனியா பவுடரும் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஹாய் வீவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் மனசில் என்ன உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸ் மூலியமாக தான் நீங்கள் எனக்கு தெரிவிக்க முடியும். அதனால தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.